அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு. அது அரசியல் மாநாடு. இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். இந்த மாநாடு எந்த அரசியல் கட்சி சார்பா நடத்துற மாநாடு இல்ல. சேகர் பாபு எல்லாம் தப்பு தப்பா பேசுவார், தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறார். அவருக்கு அல்லேலியா தெரிஞ்ச அளவுக்கு அரோகரா தெரியாது. அதுதான் அவரது பிரச்சனை. திமுக காரரா அண்ணா திமுக காரரான்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. முருக பக்தர் மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். ரொம்ப சிம்பிளுங்க. பிறக்கும் போதே அவன் திமுகவா? பிறக்கும் போதே அண்ணா திமுகவா? பிறக்கும் போது இந்து தானே. நீ முதல்ல இந்து, அப்புறம் நீ திமுக இருடான்னு சொல்றோம். இந்துன்ற அடையாளம் மாறாதுல. சேகர் பாபுக்கு என்ன பிரச்சனைனா, இதுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் மத்தியில். 5 லட்சம் பேர் கூடுறாங்க. யாருக்கும் 5 பைசா பணம் தராம, குவார்டர் கோழி பிரியாணி எல்லாம் தராம, 200 ரூபா உடன்பிறப்பு ஊபிஸ்க்கு எல்லாம் கொடுக்காம 5 லட்சம் பேரை திரட்ட முடியுது. முருகன் திரட்டுறாருன்னா பயந்து போறான். இது ஏதோ நமக்கு எதிரானதுன்னு நினைக்கிறான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாதான் தெரியுது. அதனால முருக பக்தர்கள் மாநாடு பத்தி திமுக அச்சப்பட வேண்டாம். 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி சொல்ல போறோம். சேகர் பாபு வருத்தப்பட வேண்டாம், அச்சப்படவே வேண்டாம். முடிஞ்சா நீங்களும் வாங்க, சேகர் பாபுவே அழைக்கிறோம் நாங்க.